ஒரு 3 மணி இருக்கும். பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுருள் பொரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாவுலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நினச்சேன் ஒயிட் சுகர் இல்லையே, ஐயோ என்ன பண்ணுது அப்படின்ட்டு. அப்புறம் நாட்டு சர்க்கரையை வச்சு பாவு காய்ச்சி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். முயற்சி மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜை வளர்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியும். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் இல்லையா, அதுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்னால் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணவே முடியாது. நானும் யூடியூப்பில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் தொடர்ந்து வீடியோ போடணும், நிறைய கண்டென்ட் போஸ்ட் யோசிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் பெரிய அளவில் வருவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் பண்ண இடத்துல 4 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லி தக்காளி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு கழுவி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தக்காளி குழம்பு வைக்கிறதுக்குள்ளே பாப்பா பஞ்சாமிரதத்தெல்லாம் மேலே அப்பி ஒரு மாதிரி பண்ணிட்டா. சரி, அவளையும் க்ளீன் பண்ணிவிட்டு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.